அப்போஸ்தலர் 6:8 முதல் 15 வரைக்கும் வாசிப்போம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக, இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தில், அதுவும் புதிய ஏற்பாட்டில் நடபடிகள் புத்தகத்தில் பார்க்கக்கூடிய சில அற்புதமான சாட்சிகளில் நான் உயர்ந்து பார்க்கக்கூடிய சாட்சி ஸ்தேவானுடைய சாட்சி. அதை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், என்னையே அறியாமல் எனக்குள் ஒரு உத்வேகம், என்னை ஊக்கப்படுத்துகிறதாய், என்னை சவால் விட்டு எழுப்புகிறதாய் இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஸ்தேவானை எதற்காக சபை தெரிந்து கொண்டது அப்படின்னா, கடந்த வாரத்தில் நம்ம அதை பேசணும். சபையில் இருக்கக்கூடிய விதவைகள், அவங்களுக்கு சரியான பராமரிப்பு இல்லை. இந்த விதவை கூட்டத்தில் ஒரு கூட்டத்தார் சரியாய் பராமரிக்கப்படவில்லை என்கிறதான ஒரு முறுமுறுப்பு வந்த பொழுது, அவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்களையே தலைவர்களாக ஏற்படுத்தி அதை சரி செய்ய வேண்டும். அப்போ அவ்வாறு சரி செய்யணும்னு சொன்னால், யாரை தலைவர்களாக ஏற்படுத்துவது, யாரை தலைவர்களாக ஏற்படுத்தணும்? கடந்த வாரத்தில் நம்ம பேசணும். பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நல்ல சாட்சி பெற்றவர்கள், இப்படிப்பட்டவர்களை தலைவர்களாக ஏற்படுத்துவோம். அவர்கள் பந்தி விசாரணை வேலையை செய்யட்டும். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் உறுதியாய் சரித்திருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஜெபம் பண்ணுதலிலும் வேத வசனத்திலும் அப்போஸ்தலர் உறுதியாய் தரித்திருக்கிற தீர்மானத்தை எடுத்துக்கொண்டார்கள். இங்கே தலைவர்களாக ஏற்படுத்தப்பட்ட அந்த 7 பேரில் ஒருவராகிய ஸ்தேவான் பந்தி விசாரிப்பு என்கிற வேலையோட நிக்கல. சபை அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துச்சு. சபை அவருக்கு கொடுத்த பொறுப்பை வெற்றிகரமாய் நிறைவேற்றினார். ஆனா அதோட அவர் நிக்கல. அதன் தொடர்ச்சியாக கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்பட்டார். வேதாகமத்தில் நாம பார்க்கிற, அதுவும் சபையின் முதலாவது இரத்த சாட்சியாக மரித்தவர் ஸ்தேவான். ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்தவர் ஸ்தேவான். இந்த ஸ்தேவானை குறித்து நாம இந்த வசன பகுதியில் பார்க்கும் பொழுது, தேவனுடைய தயவின் அடையாளங்கள் அனைத்தும் இந்த மனிதனுக்குள் இருந்தன. இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார்.
நீங்க எடுக்க வேண்டாம். விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அது தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியானவரை பற்றி அப்படி சொல்லி இருக்கிறது. அதே யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அவர் பேசும் பொழுது, நானோ என் ஆடுகளுக்கு ஜீவன் தரவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். வேறு வார்த்தையில சொல்லுவோம்னா, நமது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவை வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னதை வாக்கு பண்ணியிருக்கிறார்? நிறைவை வாக்கு பண்ணியிருக்கிறார். வேதாகமம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு என்பதுதான் சபை. சபை நிறைவின் வெளிப்பாடு. சபை தேவ தயவுகள் நிரம்பி இருக்கிற மக்களின் கூட்டமைப்பு. அவருடைய நிறைவை பரிபூரணமாய் அனுபவிக்கிற தேவ பிள்ளைகள் ஒன்று கூடி வந்து அவரை மகிமைப்படுத்துகிற இடம்தான் சபை. இன்னைக்கு நான் உங்களோடு கூட இந்த ஸ்தேவானை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஸ்தேவான் வாழ்வில் என்ன நிறைவுகள் இருந்தன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஸ்தேவான் முதல்ல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராக இருந்தார். நீங்க அந்த 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்கள். இந்த ஸ்தேவான் வாழ்வில் ஆவியானவருடைய நிறைவு இருந்தது. என்னதுங்க? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை இவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இவனோடு இருந்தது. 5வது வசனத்திலையும் பாருங்களேன், 5வது வசனத்திலையும் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். அப்புறம் 10வது வசனத்துல சொல்லி இருக்கிறது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அந்த இடத்துல சொல்லுகிற ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவர். அவனோடு கூட இருந்து அவனுடைய செய்தியை, அவனுக்கு தேவையான விவாத திறமையை அவர் தந்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆவியின் நிறைவை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியிலே எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. இப்ப பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபத்தில் எழுதும்போது சொல்லுவாரு, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. ஒருவருடைய வாழ்வு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறதற்கு அர்ப்பணிக்கிற வாழ்வாய் இருக்குமானால் அவர் மாம்சத்திற்குரிய கிரியைகளுக்கு அப்பாற்பட்டு வாழுவார். நீங்க பரிசுத்த ஆவியின்படி நடப்பீர்கள் என்று சொன்னால்
உலக ஆசை இச்சைகள் உங்களை மேற்கொள்ளாது. நீங்க பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை அனுதினம் அனுபவித்து நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவனுடைய வழியில் நடப்பது என்பது லகுவாக இருக்கும். அது கஷ்டமாவே இருக்காது. வேதம் சொல்லுகிறது, அந்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் ஈவாக தரப்பட்டவர். அந்த ஆவியானவர் நம்ம கூட பெர்மனண்டா இருக்கும்படி நமக்காக வாக்கு பண்ணப்பட்டவர். இது பிதாவின் வாக்கு தத்துவம். இது ஏதோ ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அருளப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த ஆவியின் நிறைவை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நிறைவை நான் அனுபவிக்கிறேன். ஆவியானவர் என்னை முற்றிலும் ஆளுகை செய்கிறதற்கு நான் இடம் கொடுப்பேன் என்று சொன்னார். என் வாழ்வு தேவனுடைய தயவின் நிறைவை அனுபவிக்கிற வாழ்வாக என்ன செய்யும் இருக்கும். இது ஸ்தேவானுடைய வாழ்வில் இருந்த முதலாவது நிறைவு. ஸ்தேவானிடத்துல இருந்த இரண்டாவது நிறைவு என்ன தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. அங்க சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து. ஸ்தேவானுக்கு இருந்த அடுத்த நிறைவு என்னது? ஞானத்தின் நிறைவு. இப்போ நீங்க பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனத்துல இந்த தேவனுடைய ஆவியானவர் அவரோடு இருக்கிறது நிமித்தம் அவர் என்ன செய்கிறார் என்பதை சொல்றார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என் மேல இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம். இந்த அபிஷேகத்தை பெற்றிருந்த இயேசு கிறிஸ்து இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு என்னதை கட்டுகிறார்? காயத்தை கட்டுகிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை தருகிறார். கட்டுண்டவர்கள் கட்டு அவிழ்க்கப்படுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷத்தை நம்முடைய தேவன் தரக்கூடிய அந்த நீதி சறுக்கட்டுதலின் நாளை அறிவிப்பது துயரப்பட்ட எல்லாருக்கும் ஆறுதல் படுத்தும். அப்படி சொல்லிட்டே போலாம். ஆவியின் நிறைவு மனிதனுடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இதே ஏசாயா தீர்க்க தரிசனத்துல 11ஆம் அதிகாரத்துல இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய ஆவியானவர் என்ன மாதிரியான கிரியைகளை செய்கிறார்? 11:2 பாருங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. இந்த ஆவியானவர் என்னதை தராரு? அதாவது நம்ம ஏசாயால 61 சொன்னோம், அவர் நற்செய்தியை அறிவிக்க, கட்டவிழ்க்க, கர்த்தரால் அருளப்படுகிற ஆறுதலை சொல்ல அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்னு. இங்கே இந்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? ஞானத்தையும் உணர்வையும் தருகிற ஆவி, ஆலோசனையும் அருளுகிற ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இந்த வசனத்துல ஞானம், உணர்வு, ஆலோசனை, அறிவு,
இதை தான் சொல்லி இருக்கிறது. அப்போ ஒருத்தர் ஞானத்தால நிரப்பப்படணும்னு சொன்னா அவருக்குள் ஆவியானோருடைய நிறைவு இருக்க வேண்டும். ஆவியானுடைய நிறைவை பெற்றவர்கள் ஞானம் நிரம்ப பெற்றிருப்பார்கள். அவர்களுக்கு ஞானத்துக்கு என்ன இருக்காது? குறைவு இருக்காது. அப்ப இந்த வேத பகுதியில தானே ஸ்தேவானை குறித்து சொல்லும் பொழுது ஸ்தேவானுடைய வாழ்விலே நிறைவான ஞானம் இருந்தது. அவர் ஞானத்தினால் நிரம்பி காணப்பட்டார். இதுல 10வது வசனத்தை கூட நம்ம வாசிச்சோம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாதிருந்தது. அவனுக்கு அவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் தந்திருந்தார். நான் சொல்லட்டுமா, தேவனிடத்துல நிறைவான ஞானம் இருக்கிறது. நீங்களும் நானும் அவர் பிள்ளைகள். நம்ம யாரு? அவர் பிள்ளைகள். நமக்கு அந்த நிறைவான ஞானத்தை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நாம் அந்த ஞானமோடு செயல்படுகிறதற்கு தேவையான சகல கிருபைகளையும் அவர் அருளுகிறார். இப்ப லூக்கா சுவிசேஷத்துல யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு வளர்ப்பு வர்த்தமானங்கள், இயேசு கிறிஸ்துடைய அந்த வளர்ப்பின் வர்த்தமானம், இதெல்லாம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்தையும் 52வது வசனத்தையும் பாருங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, என்னங்க வளர்ச்சி இருக்குதான், ஆவியில என்ன உண்டாகிறது? பலன் கொண்டு, பலம் உண்டாகிறது. நான் சொல்றேன், இதுதான் நமக்கு தேவை. ஆவியில பலம் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. என்னவா? ஞானத்தினால் நிறைந்தது. பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலம் கொண்டது, ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். என்ன செஞ்சாரா? இது அவருடைய 12வது வயதுக்கு அப்புறம். இப்ப யோவான் ஸ்நானகனை குறிச்சு பேசுறாங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கிற வரைக்கும் வனாந்தரங்களே தங்கி இருந்தான். இங்க 2ஆம் அதிகாரத்துல 40ம் 52ம் இயேசுவை பற்றி சொல்லுகிறது. இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் வளர்ந்தார், பலம் கொண்டார், ஞானத்தினால் நிரம்பி இருந்தார். அதே மாதிரி 52வது வசனத்துல அவர் ஞானத்துல, வளர்ச்சியில, தேவ கிருபையில, மனுஷ தயவுல அதிகமாய், அதாவது இந்த வசனத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஹோலிஸ்டிக் growth அப்படிம்பாங்க, ஆல் ரவுண்ட் growth அப்படிம்பாங்க. ஒரு பழமொழி உண்டு, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான் வளர்ச்சி. ஆள் மட்டும் வளர்ந்து அறிவே இல்லைன்னா அது நல்ல வளர்ச்சியான செய்யாது, இருக்காது. ஆனா ஆவியின் நிறைவை பெற்ற இயேசுவின் வாழ்வில் ஞானம் இருந்தது, வளர்ச்சி இருந்தது, தேவ கிருபை இருந்தது. இதுல அவர் அதிகமா என்ன செஞ்சாராம்? இன்க்ரீஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பெருக்கம்.
இன்னைக்கு நிறைய பேருக்கு பெருக்கம்னாலே டபுள், அதை தான் பெருக்கம்னு நினைக்கிறாங்க. ப்ரமோஷன், இல்லை பெரிய வீடு, காரு, பொருட்கள். பொருள்கள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுவார்கள் அப்படின்னு பிரசங்கி சொல்லி வருத்தப்படுத்தாரு. நமக்கு தேவையானதை அவர் தரார். பொருள் பெருக்கத்தை விட ஞானத்தின் பெருக்கத்தை நாம நாடணும். ஞானத்தின் நிறைவை நாம நாடணும். அதுதான் நமக்கு தேவை. இந்த ஞானம் எங்க இருந்து கிடைக்கி? எங்க இருந்து கிடைக்கி? நம்ம ஏற்கனவே ஏசாயால வாசிக்கும் போது சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஞானத்தின் உறைவிடம் எது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் இயேசுவே அந்த ஞானம் என்று சொல்லுது. உங்களுக்குள்ள இயேசு இருந்தால் உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கும். நீங்க கொலோசியர் 1 அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. எப்படி நிறுத்தணும்? நல்ல தேர்ச்சி அடைந்தவனா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனா நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, நாங்க அவரை தாங்க சொல்றோம், அவரையே அறிவிக்கிறோம். எந்த மனுஷனுக்கும் புத்தி, எந்த மனுஷனுக்கும் நாங்க புத்தி சொல்றோம். எந்த மனுஷனுக்கும் ஞானத்தோடும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். நீங்க இயேசுவுக்குள் தேறணும். அதனால நாங்க இயேசுவையே அறிவிக்கிறோம். இயேசுவை முன்மாதிரியா வச்சுதான் புத்தி சொல்றோம். எல்லா ஞானத்தோடு கூட நாங்க உபதேசம் பண்றோம். ஏன்னா நீங்க தேறணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? 2 அதிகாரம் 3வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. இந்த இயேசுவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பொக்கிஷம்னா என்னது? பொக்கிஷம்னா என்னது? புதையல், ட்ரெஷர்ஸ், விலை மதிப்பு மிக்க, ஆமா, பொருள், மேன்மையான பொருட்கள். இங்க வேதம் சொல்லுது, பொக்கிஷம் எங்க இருக்கு? இயேசுக்குள்ள இருக்கு. உண்மையான பொக்கிஷம் என்ன தெரியுமா? ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம். மறுபடியும் பிரசங்கி சொல்லுவார், நான் நிறைய சேர்த்து வச்சுட்டேன், கட்டடம்லாம் கட்டிட்டேன், தோட்டம்லாம் பண்ணிட்டேன், பெரிய பெரிய மாளிகையெல்லாம் கட்டிட்டேன், நிறைய சேர்த்துட்டேன். என்ன மாதிரி சாப்பிட்றதுக்கும் ஆள் கிடையாது, என்ன மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. ஆனால் நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், நான் செத்ததுக்கு அப்புறம் இதை இன்னொருத்தன்ட்ட கொடுத்துட்டு போகணும். இன்னொருத்தன்ட்ட அவன் என்ன மாதிரியே என்னோட அதிகமாக சாப்பிட்டு என்னோட அதிகமாக சேர்த்து வச்சான்னா பரவாயில்ல, நான் சேர்த்ததை வித்து திங்கிறவனா இருந்தா இதை நினைக்கும் போது எதுக்குடா இப்படி ஆவி ஆவி வேலை பார்த்து இவ்வளவு வேலைய செஞ்சோன்னு தோணுது. இது ரொம்ப மனசுக்கு
சஞ்சலமா இருக்கு. நான் சொல்றேன், உண்மையான சந்தோஷம் நமக்கு இருக்கிற பொருட்களில் கிடையாது. உண்மையான சந்தோஷம் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரில் தான் இருக்கிறது. உண்மையான சந்தோஷம் அவரில் இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவருக்குள்ளதான் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் உடையவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. அப்ப நாம யாரோ ஞானி, யாரோ இல்ல, உனக்கு அதை கத்தர் வச்சிருக்கிறார். நீங்க அந்த ஞானம் நிரம்பியவர்களா இருக்கிறதற்கு உங்களை அழைக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய அவரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவர் அவனுக்கு அதை தருவார். ஞானத்தின் நிறைவு ஸ்தேவானில் இருந்துச்சு. சரி, அப்புறம் வேற என்ன நிறைவு இருந்துச்சு? அடுத்தது நம்ம வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, விசுவாசத்தின் நிறைவு. இவர் வெறும் பரிசுத்த ஆவியானவர் மற்றும் ஞானம் இவைகளின் நிறைவு மாத்திரம் அவரிடத்துல இல்ல, இவரிடத்துல விசுவாசத்தின் நிறைவும் இருந்தது, கிருபையின் நிறைவும் இருந்தது. நீங்க அதுல கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 8வது வசனத்துல ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனான்னு சொல்லியிருக்கு. சில வேத பகுதிகளில் இந்த விசுவாசம் என்கிற வார்த்தை கிருபையினால் நிறைந்தவனா இருந்தான் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. விசுவாசம், விசுவாசத்தின் நிறைவு. விசுவாசம்னா என்னது? விசுவாசம்னா என்னது? கடவுள் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை இல்லையா? அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? விசுவாசம் சொல்றோம். வேதாகமம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள். விசுவாசம் இல்லாம ஒருத்தரால் என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. ஒருத்தர் ஆண்டவருக்குள்ள வரணும்னு சொன்னா முதல்ல அவர் இருக்காருங்கிறத நம்பணும். ரெண்டாவது, நான் பாவி, எனக்கு அவர் தேவை, எனக்கு அவர் இருந்தாதான் என் வாழ்க்கையில விமோசனம் இருக்கு, அவரை இல்லாம எனக்கு விமோசனம் இல்லை, அதனால நான் அவரை என் வாழ்க்கையில ஏத்துக்கிறேன் அப்படின்னு என்னைக்கோ ஒரு பிரேயர் பண்ணி முடிக்கிறது கிடையாது. அந்த ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுவதிலும் அந்த நம்பிக்கையில் தொடருவது தான் விசுவாசம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில, அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? நான் தப்புறதுக்கு என்ன வழி இருக்கு? உண்மையிலே அவனுக்கு ரட்சிப்பு பத்தி எல்லாம் தெரியாது. அதனால நம்ம சாதாரண பாசையில சொல்லுவோம்னா, இப்ப என்ன நடந்திருக்குன்னா, பூகம்பம் வந்திருக்கு, கைதிகள் எல்லாரும் கையில இருந்த விலங்கெல்லாம் அமர்ந்துருச்சு, சிறைச்சாலை திறந்து கிடக்கு, இப்ப ஜெயிலர் வந்து பயப்படுறான், கதவு திறந்திருக்கு, கைதிகள் ஓடி போயிட்டா காலையில நமக்கு பெரிய ஆபத்து, நம்ம கழுத்தறுத்து கொண்டு விடுவாங்க. அப்போ அவன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள நினைக்கிறான். இது எதுக்கு வம்பு? நம்மளே
அதிகாரிகள் வந்து நம்மளை கொல்றதுக்கு முன்னால நம்மளே செத்துருவோம் அப்படின்னு அவன் தற்கொலை முயற்சி செய்கிறான். அப்பந்தான் இவர்கள் போய் சொல்றாங்க, எப்பா உனக்கு ஒன்றும் செஞ்சுக்கிடாத, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் அவர்களை வெளியே கொண்டு வந்து என்ன கேட்கான், நான் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? அப்ப இவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. நீ என்ன செய்யணும்? நீ இயேசுநாதரை நம்பு. நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே தப்பிக்கும். நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும், அவன் வீட்டில் இருந்த எல்லாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அதாவது விசுவாசம் என்பது ஏதோ கடவுள் மேல நான் ஒரு நம்பிக்கை வைக்கிறேன் அப்படிங்கிற நிலையில் அல்ல. கடவுள் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் போதனையை கேட்டு அந்த போதனையிலிருந்து வாரதுதான் விசுவாசம் இல்லையா? அந்த விசுவாசத்தின் நிறைவு ஸ்தேவானுக்குள்ள இருந்தது. அந்த நிறைவு ஸ்தேவானுக்குள்ள இருந்துச்சு. இப்ப தொடர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. போதித்தார்கள், மேலும் ராத்திரியில நேரத்திலே தானே, அந்த நேரத்துல தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போனானா, அவருடைய காயங்களை கழுவினான். அவங்க காயங்களை கழுவினானா, அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் எல்லாரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டாங்க. அப்ப விசுவாசத்தினுடைய அடுத்த படி என்ன? ஒருத்தர் விசுவாசிக்கிறாங்கன்னு சொன்னா அதனுடைய தொடர்ச்சியான படி என்னன்னா, அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். விசுவாசித்தவர்கள் ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள் இல்லையா? ஞான ஸ்நானம் பெற்றாதான் பரலோகத்துக்கு போக முடியுமா? நீங்க அவ்வளவு தூரம்லாம் கேள்வி கேட்க வேண்டாம். உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்குன்னா அப்போஸ்தலர் நடபடிகளை விசுவாசித்தவர்கள் என்ன செஞ்சாங்க? அப்போ அவ்வளவுதான். கேள்வியை அடிப்படையிலே அடிச்சு விட்டுருவோம். அதுக்கு அக்கறை உள்ள விஷயத்தெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். விசுவாசித்தவர்கள் என்ன செஞ்சாங்க? ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்புறம் பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டி போய் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி எப்படி இருந்தானா? மன மகிழ்ச்சியா இருந்தான். நான் சொல்றேன், விசுவாச வாழ்வு உங்களுக்குள்ள மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை தரும். உலகத்தினால கொடுக்க முடியாததும் உலகத்தினால எடுக்க முடியாதுமான மன மகிழ்ச்சி, தெய்வீக சந்தோஷம், இது எல்லாமே எப்படி கிடைக்குன்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே கிடைக்கிறது. ஸ்தேவான் விசுவாசத்தின் நிறைவு உடையவராய், கிருபையின் நிறைவு உடையவராய் இருந்தார். விசுவாசமும் கிருபையும் நிறைந்தவர். அதோடு முடிக்கல. இதே 6ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல சொல்லி இருக்கிறது, வல்லமையினாலும் நிறைந்திருந்தார். முதல்ல பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார். 2வது ஞானத்தினால நிறைந்திருந்தார். 3வது விசுவாசத்தினால் கிருபையினால் நிறைந்திருந்தார். இங்க சொல்லி இருக்கு வல்லமையினால் நிறைந்திருந்தார். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்னா அவர் உங்களை பலப்படுத்துவார். ஏன்னா பைபிள் அதான் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்களுக்கு பலம் இருக்கிறது. கிருபையின் நிறைவை பெற்றவர்கள் பலப்படுவார்கள். ஏன்னா வேதம் அதைத்தான் சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என்னுடைய பலம் பூரணமாய் வழங்கும்.
வல்லமை. என்ன சொல்லியிருக்கு? அவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஒரு சாதாரண சபையில ஏற்படுத்தப்பட்ட ஒரு தலைவனால் இதை செய்ய முடியுமானால் உங்களாலும் இதை செய்ய முடியும். உங்களுக்கும் இதை தர தேவன் வல்லவரா இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் இல்லை, அவரால் பலப்படுத்தப்பட இடம் கொடுக்கணும். அவரால் பலப்படுத்தப்பட இடம் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? அவருடைய ஆவியின் நிறைவு உங்களை நிரப்புகிறதற்கு நீங்க என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அதை செய்யும் பொழுது தேவ வல்லமை உங்களிலிருந்து புறப்பட்டு மற்றவருடைய வாழ்வில் அடையாள அற்புதங்களை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். என வேதத்தில் சொல்லியிருக்கு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவர்கள் மூலமாக இன்றும் தேவன் கிரியை செய்கிறார். இன்றைக்கும் அவர் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் என்னைக்கோ கிரியை செஞ்சார், இன்னைக்கு கிரியை அப்படி கிடையாது. இன்றும் அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இயேசுவை பற்றி இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு கொர்நேலியு வீட்டில் வச்சு பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தை சொல்லுவார். 10:38 பாருங்க. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதாவது அபிஷேகத்திலேயே எதுவும் சேர்ந்து இருக்குன்னா வல்லமை, பலம் கொள்ளுதல். உன்னோடு கூட இருக்கிற ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். நீ சோர்ந்து போய் தளர்ந்து போய் எந்த பலமும் இல்லாத நிலையில் இருக்க உன்னை வைக்கும்படியாக அவர் உனக்குள்ள இல்லை. உனக்குள் இருக்கிற ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறவர். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே நன்மை செய்கிறவராயும், சொல்லுங்க, நன்மை செய்கிறவர், இயேசுவுக்குள் இருந்த ஆவியின் வல்லமையினால் இயேசு நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கும் இந்த வசனம் எனக்கு பொருத்தமானது. இந்த வசனம் உங்களுக்கு பொருத்தமானது. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பொருத்தமானது. என்னன்னா, நீங்களும் நன்மை செய்கிற பலத்தை பெற முடியும். நீங்களும் பிசாசுகளை துரத்தி மக்களை குணமாக்குகிற வல்லமை உடையவர்களாய் கிரியை செய்ய தேவன் உங்களுக்கும் அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். ஸ்தேவான் யாரு? முழு நேர ஊழியக்காரர் கிடையாது. ஸ்தேவான் சபையினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தலைவன். அதோட நிக்கல, அவன் வெளியே போய் கர்த்தருக்காக பயன்பட்டான். இன்னைக்கு உங்களுக்கும் தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்க வேலைகளோடு நீங்க நின்றக்கூடாது, உங்களுடைய காரியங்களோடு நீங்க நின்றக்கூடாது. என்னுடைய அன்றாட தேவைகள், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் எதிர்காலம், இதோடு நீங்க உங்க வாழ்க்கையை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சுருக்கிடக்கூடாது. உங்களை தேவன் இந்த பூமியில் ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றணும். உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம் என்ன என்கிறத நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். அதற்காக நான் பலப்பட்டு அதற்காக கிரியை செய்கிறதற்கு தேவனே எனக்கு உதவி செய்யும், என்னை அர்ப்பணிக்கிறேன், உண்மை நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்க அவர் மேல நம்பிக்கை வைத்து முன்னேறினீங்கன்னா உங்க வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா அமையும். ஏன்னா இயேசு சொன்னாரு,
நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அப்ப நான் கேட்கணும், ஆண்டவரே, நான் இந்த வெளிச்சத்தை எப்படி உலகத்துக்கு கொண்டு போக முடியும்? ஆண்டவரே, என் வாழ்வினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ், உப்புனுடைய வேலை என்ன? உப்பு என்ன செய்யும்? போட்டதும் அது கரைஞ்சிரும். அது உப்பாவே என்ன செய்யாது, இருக்காது, கரைஞ்சிரும். ஆனா அது சரியான அளவில் போடப்படலைன்னா டேஸ்ட் இருக்காது. அப்ப சாப்பாட்டுக்கு என்ன தேவை? உப்பு தேவை. எதற்காக? சுவைக்காக. இப்ப உங்க வாழ்வு பிறருடைய வாழ்வில் சுவையை கூட்டத்தக்க விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய நோக்கம். அதற்காகத்தான் அவர் உங்களுக்கு ஆவியின் நிறைவை தந்திருக்கிறார். அதற்காகத்தான் உங்களுக்கு ஞானத்தின் நிறைவை தந்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர் உங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர் உங்களுக்கு வல்லமையை தந்திருக்கிறார். நேரம் இல்லை, கடைசி வசனம். இவ்வளவு நிறைவை இந்த மனுஷன் பெற்றிருந்தாலும் இவனை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் நிறைவா இருந்தா இந்த உலகத்துல நான் ராஜாவா இருப்பேன் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை புரியலைன்னு அர்த்தம். கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லா நேரமும் ஜாம்னு இருக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைக்க கூடாது. எந்த நேரத்திலும் மனரம்யமா இருக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. எந்த நேரத்திலும் இந்த நிறைவு உடையவர்களாய் நாம இருக்க முடியும். அப்போ இவனை பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அதிகாரிகள் முன்னால நிறுத்துறாங்க. அதிகாரிகளுக்கு முன்னால இவன் மேல அவதூறு குற்றச்சாட்டு. எதுவுமே உண்மையான குற்றச்சாட்டு கிடையாது. அதாவது வாதத்தினால இவனை ஜெயிக்க முடியலனால, சூழ்ச்சியினால இவனை ஜெயிக்கிறான். உலகம் அப்படிதான் இருக்கும். உலகம் சூழ்ச்சியினால உன்னை மேற்கொள்ள நினைக்கும். உன் கூட நேர் வழியா மோதி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அது வேற வழிதான், வேற ரூட் எடுத்து சூழ்ச்சியினால் உன்னை மேற்கொள்ள முயற்சி செய்யும். ஆனால் உன் கூட கர்த்தர் இருந்தால் அந்த கர்த்தருடைய வல்லமை உன்னை பிரகாசிப்பிக்கும். அதுதாங்க நடக்கு. அந்த கடைசி வசனத்தை பாருங்க. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் ஆலோசனை சங்கத்துல உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் அவனை உத்து பாக்குறாங்க, அவன் முகத்தை பாக்குறாங்க. அவன் முகம் ஒரு பெரிய பிரகாசமா இருக்கு. நான் சொல்லட்டுமா? உங்க வாழ்வில் ஆவியின் நிறைவும் ஞானத்தின் நிறைவும் விசுவாசத்தின் நிறைவும் வல்லமையின் நிறைவும் இருந்தால் நீங்களும் தேவ தூதனுடைய முகத்தை உடையவர்களை போல பிரகாசமா இருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போக கிடையாது. பிரகாசிப்பிக்கிற தேவன். இந்த பிரகாசம் எப்படி வந்துச்சு தெரியுமா? இந்த பிரகாசத்தினுடைய ஒரு சின்ன ஒரு டேஸ்ட்டை இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீசர்களை 3 பேருக்கு காமிச்சாரு. அந்த மறுரூப மலையில அந்த சீசர்களுக்கு முன்பதாக மறுரூபமாகிறார். அந்த மறுரூபத்தை அவங்க பார்க்குறாங்க. அதை வர்ணிக்கும் போது எப்படி வர்ணிச்சிருக்கிறாங்களாம், அவருடைய முகம் பிரகாசிக்கிறது, அவருடைய உடை பிரகாசிக்கிறது. அந்த உடையிலே ஒரு பெரிய பிரகாசம். அது சொல்லியிருக்கு, உலகத்தில் எந்த ஒரு வாஷர்மேனாலையும் அவ்வளவு அழகா வெளுக்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசம். அந்த பிரகாசத்தை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க,
இந்த இடம் நல்லா இருக்கு, நம்ம இந்த இடத்த விட்டு கீழே போக வேண்டாம், மேலேயே இருந்துருவோம். நான் சொல்லட்டா, மேன்மையின் அனுபவம், அவர் கூட இருக்கிற அனுபவம், அதுதான் உன் முகத்தை பிரகாசிப்பிக்கும். நீ அந்த மேன்மையின் அனுபவத்திலிருந்து கீழே இறங்காத. அந்த மேன்மையை அனுபவத்தை ஒவ்வொரு நாளிலும் ருசிச்சு அனுபவிக்கிறதற்கு அதிகமான நேரத்தை கொடு. அப்பாவோட கூட இருக்கிறதுக்கு நேரத்தை கொடு, அவருடைய பிரசன்னத்திற்கு நேரத்தை கொடு, அவருடைய முக தரிசனத்திற்கு நேரத்தை கொடு. உன் வாழ்வு மற்றவர்கள் முன்பதாக தேவ தூதனுடைய முகத்தை போல பிரகாசமுள்ள வாழ்வாக நிச்சயமாக இருக்கும். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். வேதம் காண்பிக்கிற மேன்மையான நிறைவு. ஸ்தேவான் சாட்சியுள்ள மனிதன் என்பது மாத்திரமல்ல, ஞானத்தின் நிறைவை, ஆவியானவருடைய நிறைவை, விசுவாசம் கிருபையின் நிறைவை, வல்லமையின் நிறைவை அனுபவித்து பிரகாசமுள்ள முகத்தை உடையவனாய் வாழ்ந்தான். தேவனுக்கு சாட்சியாக தன் வாழ்வை நிறைவு செய்தான். எனக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, நான் இந்த நிறைவுகளில் உம்மை மகிமைப்படுத்தணும். இது போன்ற நிறைவுகளால் உம்மை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும், என் குடும்பத்திற்கு உதவி செய்யும், எங்கள் சபைக்கு உதவி செய்யும். நாங்கள் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் இந்த நிறைவை கொண்டு அநேகம் ஆயிரங்களுக்கு உம்முடைய நன்மையை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, உடைய வசனத்திற்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறோம். இப்படிப்பட்ட மேன்மையான நிறைவுகளால் நாங்கள் நிரப்பப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.